வா வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், டியூக் 250 BS6 வேரியன்ட். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபைனலாக வந்து நமக்கு பைக் கிடச்சிருச்சு. ஸோ இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு இது வந்து BS6 கம்ப்ளைண்ட்டோடு வருது. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பைக்கில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட். ஸோ டியூக் 390 இருந்த ஹெட்லைட் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. வண்டியை பார்க்கும்போது டியூக் 390 250 அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரியான ஒரு செட்டப் தான் இது. நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் அந்த சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உங்களுக்கு 2,41,000 இந்த பைக் ஓனர் எடுக்கும்போது இது 1.5 months ஓல்டு பைக். இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக BS6 வந்து நிறைய கிராஃபிக்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். கலர் ஸ்கீம் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இந்த கலர் ஸ்கீம் வந்து நிறைய பேர் பைக்கை வாங்கி மாடிஃபை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் முடிவு பண்ணி KTMமும் முடிவு பண்ணி இந்த கலர் ஸ்கீம் ஒரு ஆப்ஷனாக கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. பட் ஸ்டில் வந்து ஸ்டன்னிங்காக இருக்குது. ஃபைன். ஸோ இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 250cc இன்ஜின் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 4 valve இன்ஜின், DOHC செட்டப் இன்ஜின். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் வரும், லிக்விட் கூல்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ரன் பண்ணலாம் வண்டியை. இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 30 PS பவர் அட் 9000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரொம்ப அதிகமான பவர் அப்படின்னு சொல்லலாம். பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 161.9 கிலோ. அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 PS பவர் இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள், த்ரில்லு. ஸோ வேறு லெவலான த்ரில்லு. இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 24 Nm அட் 7500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டார்க் அண்ட் பவர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப போதுமான அளவு. உங்களுக்கு டியூக் 390 அப்படின்னு பார்க்கும்போது அதில் உங்களுக்கு 42 PS பவர் கிடைக்கும். பட் இந்த பவரே போதும் உங்களுக்கு இந்த லைட் வெயிட் மிஷினில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா வந்து செம்ம த்ரில்லாக இருக்குது. நான் இப்போ ரைட் பண்ணி பார்த்தா, இனிமேல் நான் ரைட் பண்ணி உங்களுக்கு காமிப்பேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஓட்டும்போது மீட்டியாரில் வந்தேன். நான் இவ்வளோ தூரம் மீட்டியாரில் வந்துட்டு இந்த பைக்கை ஓட்டும்போது அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட்டி பைக், ஒரு காம்பேக்டான பைக்கில். இது காம்பேக்ட்னு சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஒரு குட்டி சைக்கிள் ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல். ஆனால் பவர் வந்து வேறு லெவல் தெறிக்க விடுது. இதோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 320 mm நல்ல ஒரு மேசிவ் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. டூயல் சேனல் ABSோட தான் வருது. அண்ட் இதோட ரியர் பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது 230 mm டிஸ்க் பிரேக். ரெண்டுமே வந்து ஃப்ளோட்டிங் டைப் டிஸ்க் பிரேக், பை பிரேக் காலிப்பர் தான். ஸோ டூயல் சேனல் ABSல வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரோட் அண்ட் சூப்பர் மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் மோட்டோவில் வந்துட்டு ABS ஆஃப் ஆயிரும். இதோட டெயில் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து LED செட்டப் தான். அண்ட் கிராப் ரயில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சூப்பராக அகலமான கிராப் ரயில். நீங்கள் டூரிங்க்கெலாம் போகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லக்கேஜ் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரோட டயர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 150 செக்ஷன் கிடைக்குது. மெர்ஜலர் டயர் கொடுத்துருக்காங்க. வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஒரு அப்கிரேட் தான் ஆக்சுவலாக. ஸோ டியூக் 390 இருக்கிற முக்கால்வாசி செட்டப் இதிலே வந்துருச்சு. ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 110 செக்ஷன் டயர் வருது, ரியரில் 150 செக்ஷன் டயர் வருது. நல்லாவே க்ரிப் இருக்குது. அண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தேய்ச்சிருக்காரு டயரை. ஸோ ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்துட்டு ஃபெண்டர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பெரிய ஃபெண்டர். ஆக்சுவலாக 150 செக்ஷனுக்கு ஃபெண்டர் கொடுத்துருக்காங்கனாவே அது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஃப்ரண்ட்டில் லெக் கார்டு, ஒரு கம்ப்ளீட் செட்டப். அண்ட் இந்த ஃபோக் வந்து ஃப்ரண்ட் ஃபோக், இந்த அப்சைட் டவுன் ஃபோக்கில் வந்துட்டு இவர் வந்து எக்ஸஸாக பண்ணியிருக்காரு இந்த கலரிங். அது 500 rupees ஆச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக் கொடுக்குறாங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா மோனோசாக். ஸோ மோனோசாக் வந்து ப்ரீலோடு அட்ஜஸ்டபிள். ஆக்சுவலாக இந்த சஸ்பென்ஷன் செட்டப் இதோட ஃபீட்பேக் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் வந்து சாஃப்டாக இருக்குது ஃப்ரண்ட்டை கம்பேர் பண்ணையில். ஸோ இதோட ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நார்மல் ட்ரெலிஸ் ஃப்ரேம். இந்த ட்ரெலிஸ் ஃப்ரேமோட செட்டப்பு நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட அட்வான்டேஜாக வேறு லெவல். என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இதே அந்த சேம் அவங்களோட சிக்னேச்சர் செட்டப் ஹேங்கிங்கில் இருக்க மாதிரியான என்ஜின் இருக்குது. அண்ட் இது வந்து BS6 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ஜினுக்கு ஒரு ஸ்லைடர் கொடுத்துருக்காங்களே, இது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக நான் இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இல்லை, அதுக்கப்புறம் இந்த செட்டப் வந்து இப்போ ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. என்ஜினில் வந்து எதுவும் அடிப்படாமல் இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ்.
ஒரு ஜானுக்கு ரொம்ப கம்மி தான். ஆஃப் ரோட் பண்ணலாம், பட் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சீட் ஹைட் ஐ திங்க் 5.5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கவங்க தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். சீட்டை பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூக்கில் சீட்டை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டியூக் 390 ஆகட்டும் 250 ஆகட்டும், பார்க்குறதுக்கு வந்து இது பிளாஸ்டிக் மாதிரி இருந்தாலும் இந்த குஷன் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு சூப்பரான குஷன். எவ்வளோ தூரம் போனாலும் ஒரு பெயின் இருக்காது. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஃபியூயல் டேங்க் 13.4 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து மெட்டல். ஸோ நீங்கள் எதனால் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து மேக்னெட் டேங்க் பேக் போட்டுக்கலாம். ஆல்ரைட், அதுக்கப்புறம் உங்களுக்கு கீ வந்துட்டு இங்கே இருக்குது, டேங்க்கில் இன்டிகிரேட்டடாக பண்ணிட்டாங்க. ஹேண்டில் பார் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 390ல் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச் லிவர் வரும், இதில் இல்லை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் பார் எண்டு கொடுத்துருக்காங்க, இது 200ல் மிஸ்ஸிங், அதுவும் நம்ம இன்றைக்கே பார்த்துருவோம். பாஸ் சுவிட்ச், லோ பீம், ஹை பீம், டர்ன் இண்டிகேட்டர், அப்புறம் வந்து ஹார்ன், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜின் கில் சுவிட்ச், ஸ்டார்ட் பட்டன், அவ்வளோதான். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே டிஜிட்டல் டேக்கோமீட்டர், ஓடோ, அதுக்கப்புறம் அவங்க ஒரு சின்ன இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கிளாக் இருக்குது. இந்த பக்கம் இன்ஜினோட ஹீட், இந்த பக்கம் ரைட்டில் வந்து டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் கில் சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து வேக்கப்பே ஆகுது. ஸோ இது சைடு ஸ்டாண்டில் இருக்குது. ஃபியூல் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க 120 கிலோமீட்டர் போகன்ட்டு. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 2 லெவலோ. அப்புறம் வந்து என்ன மோடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இப்போ ரோட் மோடில் இருக்குது. உங்களுக்கு சூப்பர் மோட்டோவில் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் மோட்டோவுக்கு மாறிடும். எஸ், சூப்பர் மோட்டோ மாறிடுச்சு. ஸோ சூப்பர் மோட்டோவில் வந்துட்டு ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, சைடு ஸ்டாண்ட், டவுன், இன்ஃபோ, ஓடோ கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 1 இருக்குது, ட்ரிப் பி, ட்ரிப் 2 இருக்குது, அப்புறம் ஏபிஎஸ். தட்ஸ் ஆல். கிளியரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்னிங்ஸ்லாம் இருக்குது, ஏபிஎஸ் வார்னிங், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஜினோட வார்னிங் இருக்குது. இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ், ஆயில் ப்ரெஷர், ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல், லோ பீம், ஹை பீம், அவ்வளோதான். ஸோ இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு யாருக்கு நான் சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஃபன்னு வேணும், ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக போகணும், த்ரில்லு வேணும், ஃபன்னு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து தாராளமாக வாங்கலாம். அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் வண்டி பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் ஓட்டுறதுக்கு வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ரைடிங் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட்லி நேக்டு பைக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த வித விண்டு ப்ரொடக்ஷனும் இல்லை ஃப்ரண்ட்டில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் நெஞ்சில் தான் விண்டை வாங்கி ஆகணும், வேறு வழியே கிடையாது. அண்ட் மற்றபடி வந்து இப்போ ஓட்டுறதுக்குலாம் செம்ம கம்ஃபர்டபுள், செம்ம அஜைல். வாங்க நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன், பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கீர் அப் பண்ணியாச்சு, போய்ட்டு நம்ம ரைட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கியர் ரொம்ப காம்பேக்ட். ஆக்சுவலாக இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ பாடிக்கும் ஹேண்டில் பாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். நான் மீட்டியர் வந்து இதை இப்படி ஓட்டிட்டு இப்படி ஓட்டுறதுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கேன், 7000 RPM. வாவ். தேர்ட் கியர் 94. ஃபோர்த் கியர் 16. 117 போயிடுச்சு. பட் என்னன்னா விண்டு பிளாஸ்ட் ஹெவியாக இருக்குது. என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். ஸோ ஒரு ரொம்ப ஸ்மூத்தான என்ஜின். நீங்கள் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் மாதிரி இருக்குது. Throttle full lock. $136. Go.
விண்டு பிளாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக 10,000 RPM மேலே போக மாட்டேங்குது. த்ரோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ரோட்டல் கொடுத்துட்டேன். 5th கியர்லேயுமே ஃபுல் த்ரோட்டல் கொடுத்துட்டேன். 6th கியர்லேயுமே வந்து ஃபுல் த்ரோட்டல் கொடுத்துட்டேன். விண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. இது மேலே போக முடியல. மேபி நம்ம வந்து திரும்ப வரும்போது வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓனர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா 143 போனதாக சொன்னார். ஸோ ரிவர்ஸில் வரும்போது நம்ம எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி யாரும் வரல. ஸோ பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது ஏபிஎஸ் நீங்கள் வந்து குறைய சொல்ல முடியாத அளவுக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ 60ல் போயிட்டுருக்கேன். லெட்ஸ் டூ பிரேக்கிங். 60. எஸ், அதாவது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நிதானமான பிரேக், ரொம்ப மெச்சூர்டான பிரேக் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் வந்து கையில் தெரியாது, எங்கேயுமே வந்து ஃபீல் ஆகாது. இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சரி, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. டியூக் 390 விட டியூக் 250 வந்து நல்லாவே ரிஃபைண்டாக இருக்குது. பைக் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லின்னு கூட, லைட் வெயிட். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மெட்ஜெல்லர் இல்லை, ரெவ்ஸி டயர் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து மெட்ஜெல்லரும் கொடுத்துட்டாங்க. நல்லாவே இருக்குது, க்ரிப்பு நல்லாயிருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப் கிடையாது, நல்லாவே சாஃப்டாக தான் இருக்குது. 8,000 RPM கிட்டலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க. சவுண்டு கேட்குது என்னன்னு தெரியல, வேற லெவலான சவுண்டு. ஸோ மைலேஜ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 30 கிடைக்கும். ஏன்னா இந்த பவருக்கு வந்து அவ்வளோதான் கிடைக்கும். RPM RPM லாக்கு. அதே இங்கே அதிகமாக அடிக்கலாம்னு நினைக்கிறேன். க்கு மேலே போல 5th கியரில். கமான். 150 போதும். ஸ்டில் இது வந்து போகுது. ஆக்சுவலாக வந்து 10,000 RPM வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. 10,000 RPM மேலே போகல. பட் பைக்கோட பவர் வந்து வேறு லெவல். கார்னரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ஜெல்லர் வந்து வேறு லெவலில் இருக்குது பாருங்க. லிட்டரலாகவே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு டியூக் 390 விட. கிளச் வந்து பார்த்திங்கன்னா லைட், ரொம்ப லைட். அண்டு ஈவன் வந்து 150லேருந்து 6th கியரில் என்னால் 70 வரைக்குமே போக முடியுது. அது கீழே போனாலும் கியர் இடிக்கல. இன்னும் கம்மியாக போய் பார்ப்போம். நோ, எஸ் 70.
எக்கனாமிக்கல் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100ல் க்ரூஸ் பண்ணலாம் இந்த வண்டியில். தாராளமாக 100ல் க்ரூஸ் பண்ணலாம். 120 130ல் கூட நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். எங்கேயுமே வந்து வாப்ளிங்கோ இல்லை நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டை இழக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வந்து ஒரு சின்ன குட்டியான ஃப்ரேமில் இவ்வளோ வெயிட்லெஸ்ஸான வண்டி ஆனால் வந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. அதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். டியூக்கோட அட்வான்டேஜ் அதுதான். குட்டியான ஃப்ரேம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணலை, வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வண்டியோட சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டும்போது 161 kg வண்டி மாதிரியே இல்லை, ஆக்சுவலாக அதை விட இன்னும் லைட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் கீழே இறங்கிட்டேன். கீழே நார்மலான இந்த மாதிரியான ரோட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா பைபாஸில் வந்து கொஞ்சம் கூட வந்து இதே இல்லை. லெட்ஸ் see. ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியல. see guys, இட்ஸ் வெரி ridiculous guys. இது வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. சைடு மிரர் இல்லாமல் தயவு செஞ்சு வண்டியை வச்சுருக்காதீங்க. தயவு செஞ்சு வண்டி ஓட்டாதீங்க சைடு மிரர் இல்லாமல். பின்னாடி வராங்களா போகிறாங்களான்னு எதையுமே பார்க்க முடியல. நான் ஒவ்வொரு டைம் இப்படி திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப தப்பு. ஸோ ப்ளீஸ் சைடு மிரரோட வண்டி ஓட்டுங்க. என்ன காமிக்குது, ஃபியூல் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 120 காமிச்சுது. 2 டைம் டாப் ஸ்பீட் அட்டன் பண்ணேன். ஒரு டைம் 140 சம்திங் போச்சு, இன்னொரு டைம் வந்து 150 போயிடுச்சு. 90 km இப்போ ஃபியூல் ரேஞ்ச் காமிக்குது. ஆவரேஜ் வந்து 26 km காமிக்குது ட்ரிப் 1ல். ட்ரிப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அதே 26 km தான் காமிக்குது. தான் நீங்கள் வந்து எக்கனாமிக்கலாக ரைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 30 kmph எடுக்கலாம் வண்டியில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 6000 RPM வரைக்குமே வந்து இன்னும் பெருசான பவர் டெலிவரி இல்லை. அந்த 6000 RPM இங்கே பாருங்கள், 6000 RPM தாண்டும் போது 7000 RPM ரீச் பண்ணும்போது அந்த பவர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் இருக்குது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 250 பொறுத்த அளவுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட், இதோட பர்ஃபார்மன்ஸ், இதோட ஃபன்னு அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். என்னால் வந்து 150 வரைக்குமே போக முடிஞ்சது. அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்துச்சு, பட் ஸ்டில் 150 வரைக்கும் போக முடிஞ்சது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்து வந்து இந்த பைக்கோட நான் ஓனர்ஷிப் ரிவ்யூ ஷார்ட்டாக பண்ணுறேன். என்னென்னலாம் அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு, பைக் வந்து எப்படி இருந்தது, மெயின்டெனன்ஸ் எவ்வளோ, அது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.